சில ஆப்ஸ் எல்லாம் ஏன் நம்மளால அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போக முடியலன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியல? என்னதான் இருக்கு அதுல? ஏன் திரும்ப திரும்ப அதையே ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாம மணிக்கணக்கில் டைம் போயிட்டே இருக்கு. நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு ஆண்டர்பிரனர் ஆகி அடுத்த பெரிய விஷயத்த பண்ணணும்னு கனவு கண்டாலோ, இல்ல டிஜிட்டல் உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலோ, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீர் ஏயால் எழுதின ரொம்ப பாப்புலரான ஹுக்ட் புக்ல இருக்கிற விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த புக் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னோ, கம்பெனிஸ் எப்படி நம்மளால விடவே முடியாத ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான யூசர் மேனுவல் மாதிரி. சரி, இந்த ஹுக்ட் மாடல்னா என்ன? நீரையால் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. மக்கள் உங்க ப்ராடக்ட் இல்ல சர்வீஸுக்கு திரும்ப திரும்ப வரணும்னு நீங்க நினைச்சா 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னா ட்ரிகர், ஆக்ஷன், வேரியபிள் ரிவார்டு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அதுதான் ஹுக்ட் மாடல். இது ஒரு ஹேபிட் உருவாக்குற ரெசிபி மாதிரி நினைச்சுக்கோங்க. இது எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்களோட டெய்லி ரூட்டீன்ல ஒரு நேச்சுரல் பார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. யோசிச்சு பாருங்க. நீங்களே தெரியாம இன்னைக்கு மட்டும் 10 தடவை இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபோன் வைப்ரேட் பண்ணலைன்னாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பீங்க. இல்ல வீடியோ பார்த்துக்கிட்டே டைம் போறதே தெரியாம இருப்பீங்க. இதெல்லாம் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு ஹுக்ட் மாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த 4 ஸ்டெப்ஸையும் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பான ட்ரிகர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, ட்ரிகர், ஆரம்பிக்கிற ஸ்பார்க். ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் ஒரு ட்ரிகர் இருக்கும். ட்ரிகர்னா என்னன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நம்மளை தூண்டுற ஒரு சின்ன நட்ஜு மாதிரி. ட்ரிகர்ஸ்ல 2 முக்கியமான வகை இருக்கு. எக்ஸ்டர்னல் அப்புறம் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் இது ரொம்ப ஆப்வியஸா தெரிகிற ட்ரிகர்ஸ். இது வெளியுலகத்துல இருந்து வரும். இதை நீங்க பார்க்கலாம், கேட்கலாம், இல்ல ஃபீல் பண்ணலாம். உங்க ஃபோன் ஆப்ஸ்ல இருந்து வர்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். உங்க இமெயில் ஐகான் மேல ஒரு சின்ன ரெட் டாட் தெரியுதா? அதுதான் எக்ஸ்டர்னல் ட்ரிகர். அது என்ன பாருன்னு கத்துது. ஒரு இமெயில் பாப்அப் ஆகிறது, மெசேஜ் அலர்ட் சவுண்ட் கேட்கறது, இல்ல உங்க ஃபோன் ஸ்கிரீன்ல ஒரு ஆப் ஐகான் பார்க்கறது, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ். வாட்ஸ்அப்ல இருந்து டிங்னு ஒரு சவுண்டு கேட்டு நீங்க உடனே அந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சவுண்டு தான் உங்க எக்ஸ்டர்னல் ட்ரிகர். இன்டர்னல் ட்ரிகர்ஸ் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்டர்னல் ட்ரிகர்ஸ்னா நம்ம ஃபீல் பண்றது தான். இது நம்ம உள்ள இருந்து வரும். நம்ம எமோஷன்ஸ் அப்புறம் தாட்ஸ்ல இருந்து வரும். போர் அடிக்குதா? அது ஒரு இன்டர்னல் ட்ரிகர். லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? அதுவும் இன்டர்னல் ட்ரிகர் தான். அன்சர்டனா இருக்கீங்களா? கியூரியஸா இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஆமாங்க, இது எல்லாமே இன்டர்னல் ட்ரிகர்ஸ் தான். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இல்ல லோன்லினஸ் வந்துச்சுன்னா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு தோணும். அதனால லோன்லினஸ் கம்மியாகுமான்னு தெரிஞ்சும் கூட கம்பெனிஸ் ரொம்ப கிளவரா அவங்க ப்ராடக்ட்ஸ் இந்த இன்டர்னல் ஃபீலிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. உங்க மனசுல ஒரு லிங்க் உருவாக்க பார்க்கறாங்க. அதனால நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க ஆப் இல்ல ப்ராடக்ட் பத்தி தான் நீங்க யோசிக்கணும். அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸுக்கு அவங்க ப்ராடக்ட் தான் கோ டு சொல்யூஷன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நீங்க கான்ஷியஸா ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே. ஸ்டெப் 2, ஆக்ஷன். ரொம்ப சிம்பிளாக்குறது. சரி, ட்ரிகர் நம்மளை நட்ஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஆக்ஷன். ட்ரிகர் பண்ணதும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதுதான் ஆக்ஷன். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்ஷன் எவ்வளவு ஈஸியா இருக்கோ அவ்வளவு ஈஸியா நீங்க அதை பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க. யாருமே ஒரு ஆப் யூஸ் பண்ண கஷ்டப்பட மாட்டாங்க, அதுவும் ஆரம்பத்துல. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. அங்க ஆக்ஷன் என்ன? ஸ்க்ரோலிங். அவ்வளோதான். ஜஸ்ட் உங்க விரலை ஸ்வைப் பண்ணுங்க, பம், புது விஷயங்கள் வந்துடும். வாட்ஸ்அப் ஐக்கன் டேப் பண்ணுங்க, சேட் டேப் பண்ணுங்க, முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள் ஆக்ஷன்ஸ். கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ் ஆக்குறதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. நீரையால் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒருத்தரோட பிஹேவியர் மாத்தணும்னு நினைச்சாலோ இல்ல அவங்கள ஹுக்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ ஆக்ஷன் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு 3 விஷயங்கள் ஒன்னா வரணும். மோட்டிவேஷன், அபிலிட்டி, அப்புறம் ட்ரிகர். நீங்க அதை பண்ணணும்னு ஆசைப்படணும், அதை ஈஸியா பண்ண முடியணும், அப்புறம் ஆரம்பத்துல ஒரு நட்ஜ் வேணும். இது 3ம் இருந்துச்சுன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப் 3, வேரியபிள் ரிவார்டு. திரும்ப திரும்ப வர வைக்கிற சர்ப்ரைஸ். இப்ப ரொம்ப ஃபனான பார்ட் வந்துருச்சு. வேரியபிள் ரிவார்ட்ஸ். சர்ப்ரைஸ்னா மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுமைனா நம்மளுக்கு ரொம்ப ஆசை. புதுசா அன்எக்ஸ்பெக்டடா ஏதாச்சும் கிடைக்கணும்னு நினைப்போம். இதுதான் சோஷியல் மீடியா அப்புறம் நிறைய ஆப்ஸ் ரொம்ப அடிக்டிவா இருக்கிறதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் ஃபீட் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன பார்க்க போறீங்கன்னு தெரியுமா? வாய்ப்பே இல்ல. அது எது வேணாலும் இருக்கலாம்.
ஒரு ஃபனி மீம், ஃப்ரெண்ட் போட்டோ, பிரேக்கிங் நியூஸ், கூல் வீடியோ. அந்த அன்சர்டன்டி, அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் நம்மளை ஹுக் பண்ணி வைக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு தடவை ஆப் ஓபன் பண்ணும்போதும் ஒரு சின்ன ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. நீர் ஏஎல் வேரியபிள் ரிவார்ட்ஸ்ல 3 மெயின் வகைகள் சொல்றாரு. ரிவார்ட்ஸ் ஆஃப் த ட்ரைப், இது சோஷியல் கனெக்ஷன் அப்புறம் அக்செப்டன்ஸ் பத்தி. லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர்ஸ், ரீட்வீட்ஸ் இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டு சோஷியல் அப்ரூவல் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, ஏத்துக்கிட்டாங்கன்னு, வேலிடேட் பண்ணிட்டாங்கன்னு, குரூப்ல ஒரு பார்ட்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரிவார்ட்ஸ் நம்ம பேசிக் ஹியூமன் நீடான பிலாங் பண்றதுக்கு கூட கனெக்ட் பண்ணும். ரிவார்ட்ஸ் ஆஃப் த ஹண்ட், இது புதுசா வேல்யூபிளா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற த்ரில் பத்தி. உங்க நியூஸ் ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல், ஃபனி வீடியோ, நீங்க தேடிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் தேடுறத நினைச்சுக்கோங்க. இது இன்ஃபர்மேஷன் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன ஹண்ட் மாதிரி. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா கண்டுபிடிச்சு நம்ம கியூரியாசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது தான் ரிவார்ட். ரிவார்ட்ஸ் ஆஃப் த செல்ஃப், இது உங்களை பத்தி நீங்களே நல்லா ஃபீல் பண்றது, அக்காம்ப்ளிஷ்டா ஃபீல் பண்றது, ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. ஆப்ஸ்ல ப்ராக்ரஸ் பார்ஸ் பார்த்துருக்கீங்களா? டூவலிங்கோல லாங்குவேஜ் கத்துக்கிறது இல்ல, கேம்ல லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்றது மாதிரி. அந்த ப்ராக்ரஸ் பார் மூவ் ஆகிறத பார்க்கறது, லெவலிங் அப், பேட்ஜஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் ரிவார்ட்ஸ் ஆஃப் த செல்ஃப். இது நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அது அந்த ஆப்புக்குள்ள மட்டும் இருந்தாலும் கூட. இந்த வேரியபிள் ரிவார்ட்ஸ் அதுவும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ப்ராடக்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும்னு ஒரு பவர்ஃபுல் கிரேவிங் உருவாக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன கிடைக்கும்னு தெரியாது, ஆனா அது ஏதாச்சும் நல்ல விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க திரும்ப திரும்ப வருவீங்க. ஸ்டெப் 4, இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாச்சும் உள்ள போட்டா வெளியே போக முடியாதுல்ல. ஹுக்ட் மாடல்ல கடைசியான ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்க ப்ராடக்ட்ல ஏதாச்சும் போடணும், சும்மா எடுக்கிறது மட்டும் இல்ல. நீங்க டைம், எஃபர்ட், டேட்டா, இல்ல உங்க ப்ரொஃபைல் கூட ஆப்புக்குள்ள பில்ட் பண்ணா நீங்க அது கூட ரொம்ப அட்டாச்ட் ஆயிடுவீங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டுட்டு போக மாட்டீங்க. வாட்ஸ்அப் நினைச்சு பாருங்க. வருஷ கணக்கா சாட் ஹிஸ்டரி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி கூட பேசினது, அந்த ஹிஸ்டரி தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட். வாட்ஸ்அப்பை விட்டுட்டு போனா அது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்க, ப்ரோஃபைல் பில்ட் பண்ணிருப்பீங்க, ஃபாலோவர்ஸ் கூட கெயின் பண்ணிருப்பீங்க. அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட். வேற எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவு எஃபர்ட் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஓனர்ஷிப் அப்புறம் கமிட்மெண்ட் உணர்வை உருவாக்கும். நீங்க உங்க ஒரு பார்ட் அதுல போட்டதுனால அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். நிறைய என்ன சொல்றாருன்னா, யூசர்ஸ் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அவங்க திரும்ப திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வொகேட் ஆகிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அவங்க அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகணும்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஹுக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளவுதாங்க. ஹுக்ட் மாடல் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ட்ரிகர், ஆக்ஷன், வேரியபிள் ரிவார்ட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். கம்பெனிஸ் இந்த 4 ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு தெரியாமலே ஹேபிட்ஸ் உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தா இந்த மாடல் புரிஞ்சுக்கிறது ரொம்ப வேல்யூபிள். உங்க யூசர்ஸ் திரும்ப திரும்ப வர மாதிரி இன்னும் எங்கேஜிங்கா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ண இந்த பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க சும்மா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ற யூசரா இருந்தா கூட இப்ப இது எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஹுக்ட் மாடல் உங்க சுத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் உங்க ஹேபிட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை பார்ப்போம்.